இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்றிரே, இன்றைக்கே தருவேன் என்று வாக்குரைத்தீரே. இழந்ததை திரும்ப தருவேன் என்று சொன்னீரே, இரட்டிப்பான பங்கையும் தந்திடுவாரே. சகரியா 9வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனம், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த புதிய வருஷத்துல, இந்த புதிய நாளில ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தையை கொடுக்கிறார். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஒருவேளை நீங்கள் நம்பிக்கை அற்ற நிலைமையில் இருக்கலாம், சோர்ந்து போய் கவலைப்பட்டு அழுது கொண்டிருக்கலாம். அழுது கொண்டிருக்கிற உங்களை பார்த்துதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இரட்டிப்பான நன்மையை நான் உனக்கு தரப்போகிறேன். ஏனென்றால் உங்க வாழ்க்கையிலே நீங்கள் பல காரியங்களை இழந்து நிற்கலாம். பலவற்றை இழந்து போய் இந்த இழந்ததை நான் எப்படி திரும்ப பெறுவேன் என்று சொல்லி அங்கலாய்ப்போடு கூட மனசோர்வோடு கூட தேவ சமூகத்திலே நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம். இந்த புதிய ஆண்டுல நீங்கள் எதையெல்லாம் இழந்து போனீர்களோ, எதையெல்லாம் நீங்கள் இழந்து நிற்கிறீர்களோ, அதையெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு இரட்டிப்பாய் ஆண்டவர் தரப்போகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த இந்த வாக்கு தத்தம் உண்மை உள்ளது. அவர் சொன்னதை செய்கிற தகப்பன். உங்களுடைய இருதயத்தின் அங்கலாய்ப்பையும், உங்களுடைய இருதயத்தின் கவலைகளையும், உங்களுடைய இருதயத்தின் வேதனைகளையும் அறிகிற தகப்பன். எந்தெந்த சூழ்நிலையில எதையெல்லாம் நீங்கள் இழந்து நின்றீர்களோ அதையெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு இரட்டிப்பாய் ஆண்டவர் தரப்போகிறார். நீங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். இன்றைக்கு நீங்கள் பல ஆசீர்வாதத்தை இழந்து போயிருக்கலாம். மனிதனை நம்பி உங்க சொத்தை இழந்து போயிருக்கலாம், உங்க பணத்தை இழந்து போயிருக்கலாம், உங்களுக்கு உரியதை நீங்கள் இழந்து போயிருக்கலாம். இழந்து போய் யாரிடத்திலும் சொல்ல முடியாதபடி மனசுக்குள்ளே வைத்து நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம். உங்க மனதை அறிகிற தகப்பன், நீங்கள் இழந்ததை எல்லாம் இந்த வருஷத்துல ஆண்டவர் இரட்டிப்பாய் உங்களுக்கு தரப்போகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, வேலையை இழந்து நிற்கிறீங்களா? உங்களுக்கு உரிய நன்மைகளை இழந்து நிற்கிறீர்களா? உங்களுக்கு வரவேண்டிய உயர்வுகளை இழந்து நிற்கிறீர்களா? உங்களுக்கு வரவேண்டிய பணத்தை இழந்து நிற்கிறீர்களா? இன்றைக்கு கர்த்தர் அவற்றை எல்லாம் பார்க்கிறார். சொந்து போகாதீங்க. வாக்குரைத்தவர் உண்மை உள்ளவர். இந்த வார்த்தையின்படியே இந்த புதிய ஆண்டுல உங்களுக்கு இரட்டிப்பான நன்மையை தரப்போகிறார். உங்க வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். மறுபடியும் நீங்கள் ஒரு துளிர்வை பார்க்க போகிறீர்கள். மறுபடியும் ஒரு வெளிச்சம் உங்கள் மேல் உதிக்க போகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த போகிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று வாக்கு கொடுத்த தெய்வம், நம்பிக்கையோடு எதிர்பார்ப்போடு வாஞ்சையோடு ஆண்டவரை நம்பி இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த புதிய வருஷத்துல ஆண்டவரை இரட்டிப்பான நன்மையை நீர் கொடுக்க போவதற்காய் ஸ்தோத்திரம். எதையெல்லாம் இவர்கள் இழந்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்களோ, கதறி கொண்டிருக்கிறார்களோ, ஆண்டவரே மனதுக்குள்ள அழுது கொண்டிருக்கிறார்களோ, எல்லாவற்றையும் அறிகிற தகப்பன் ஆண்டவரே இவருடைய வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சி உண்டாகும்படி இழந்ததை திருப்பி கொடும். இரட்டிப்பான நன்மை இவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.